கைது செய்கின்ற அளவிற்கு அவர் என்ன கொலை குற்றவாளியா, கொள்ளை குற்றவாளியா, என்ன செய்தார்? அதுக்கு எனக்கு ரெக்கார்டு சொல்லுங்க. இதெல்லாம் திட்டமிட்டு, இன்னமும் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழக முதல்வருடைய சொல்லை கேட்காமல் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றா இரண்டா? ஒன்றா இரண்டாங்க, பல அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுல இது ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிறீங்க. சேர்த்து வச்சுக்கிறீங்க. ஏங்க இப்படி கூட இருக்கலாமுங்க. எப்படி இருக்கலாம்னா, பெரிய மாநாடு நடத்துறாங்க, கோட்டு சூட் மாட்டி வர்றாங்க, 3 வாகன ஊர்தி வேற வருது. இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றிலே இப்படி நடக்கல. பல லட்சம் பேர், 12 லட்சம் பேர் திரண்டுட்டாங்க. இதை டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு சிக்கலை உருவாக்கி விடுவோம். அப்படி செய்யலாம்ல. பிடிக்காத ஆர்எஸ்எஸ் கும்பல், ஆர்எஸ்எஸ் இருக்கின்ற அந்த கோட்பாடு உள்ள போலீஸ் அதிகாரிகள் ஏன் இருக்கக்கூடாது? ஏன் நீ அப்படி சிந்திக்கல? அந்த பையனும் ஒரு தலித்து. அதுக்கு அவனுக்கு எதிர்ப்பா ஒரு தலித் எம்எல்ஏ செஞ்சான். அது என்னைக்கு தூக்கி பிடிக்கிறாங்க? நாங்க பேரணி ஸ்டார்ட் பண்ற அதே தருணத்தில் இந்த வேலையை செய்யறாங்க. அப்ப ஒன்றோடு ஒன்று நீங்க பொருத்தி பார்க்க வேண்டும்.